குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 21ஆம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெறுகிற பூத் கமிட்டி மாநாட்டுக்காக ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக, ஒவ்வொரு ஒன்றியம் நகரம் வாரியாக நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் கூட்டம் போட்டுட்ருக்கிறோம். ஏற்கனவே பூத் கமிட்டிக்கு அடுத்த மாவட்டத்திலிருந்து இங்கே வந்து பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறோம். இதே மாதிரி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 5 பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45,000 பேருக்கு மேலாக பூத் கமிட்டியுடைய மாநாட்டை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் திருநெல்வேலியில் நடைபெற்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு 3 தேனி, திண்டுக்கல், மதுரை இதனுடைய பூத் கமிட்டியுடைய மாநாடு திண்டுக்கல்லில் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்போ பாராளுமன்ற வாரியாக கூட்டம் போட்டுட்டு இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற வாரியாக, அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இப்போ பாராளுமன்றத்துக்கு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் அதிக கவனம் கொடுக்கணுங்கிறதுனால சட்டமன்ற வாரியாக அடுத்த கூட்டத்தார் நடத்த இருக்கிறோம். அதனால் திண்டுக்கல் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான அடிப்படைக்கான இந்த கூட்டம் இருக்குது. இங்கே வந்து மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவங்கள கேட்டிருக்கிறோம். அவங்க நாளைக்கு சொல்கிறேன்ட்டு இருக்காங்க, வந்து கலந்துக்கிடுவாங்க விரைவில். அதுக்கப்புறம் வந்து நேற்று முன்தினம் நமது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டியுடைய எவ்வளவு நன்மை இருக்கு, ஜிஎஸ்டி எப்படி மாற்றிருக்குங்கிறதா நேற்று விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதில் முக்கியமான சிக்கி, சைமா, ஏஇபிசி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்திருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு மதிப்புக்குரிய திரு விக்ரமராஜா அவர்கள் வந்திருந்தாங்க. தமிழ்நாடு கன்சியூமர் எண்டு ப்ராடக்ட்ஸ் தம்பி வெங்கடேசன் அவர்கள் வந்திருந்தாங்க. அதில் வந்து நிறைய விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் ஒரு வரியை உயர்த்தின பிறகு வரியை குறைக்கிறது இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றில் கிடையாது. 1947 இருந்து இதுவரையிலும் கூட்ட வரியை குறைச்சதாக எதுவும் கிடையாது. ஒருவேளை இனிமேல் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குல்ல, மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை சொத்து வரியை குறைச்சாலும் குறைப்பாங்க. இனிமேல் தேர்தல் வர்றதுனால மின்சார கட்டணத்தை குறைச்சாலும் குறைப்பாங்க. குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் இந்த ஜிஎஸ்டி பத்தி சொல்லியிருந்தேன். அது முக்கியம் இல்லை உங்களுக்கு, அதுதான் ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும். 5%, 12%, 18%, 28% இந்த ஸ்லாப்லாம் இருந்துச்சு. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மத்திய அரசு நிதியமைச்சர் மட்டும் இதை செய்யறது இல்லை, எல்லா மாநில நிதியமைச்சர்களும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய முடிவு தான். ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு மக்கள் ஒரு தவறுதலான ஒரு புரிதல் என்னன்னா, இது மத்திய அரசு மட்டும்தான் போடுது, மாநில அரசுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு மாயை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே என்னன்னா எல்லா மாநில நிதியமைச்சர்களும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் கூடி தான் அதை முடிவு எடுக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த 5%, 12%, 18%, 28% நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணாங்கன்னா, இது நிறைய பேருடைய ஒரு வேண்டுகோள் கூட. இந்த வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு 22ஆம் தேதியில் அந்த 12% அப்படியே எடுத்துறாங்க. 12% எடுத்துட்டு அதில் 90% கிட்டத்தட்ட 5% கொண்டு வந்துடுறாங்க. ஹோட்டல்கள், சாப்பாடு எல்லாமே இருக்குங்க, அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் 10% எடுத்துன்னா 18% கொண்டு போகிறாங்க. 28% என்னெல்லாம் இருக்குன்னா சிமெண்ட், கம்பி, மெட்டீரியல்ஸ், இது அப்படி 18% 10% குறைக்கிறாங்க. ஏன் 10% குறைக்கிறாங்கன்னா,
கட்டிட பொருட்களுடைய விலைகள் குறையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த 28% 10% 18% குறைக்கிறாங்க. 10% குறையும். அதே மாதிரி இப்போ பெண்கள்லாம் வீட்டில் அதிகமாக டிவி பார்க்குறாங்க. டிவி விலை எவ்வளவு? 28% வரி ஜிஎஸ்டி. அதையும் இப்போ என்னன்னா 18% குறைக்காங்க. 10% அதனுடைய விலை பொருள் குறையுது. இதை மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஸ்லாபை குறைச்சி மத்திய அரசுக்கு வருவாயில் பெரிய நிதி இழப்பு இருந்தால் கூட மக்களின் நலன் நிதி, அதுவும் இந்த தீபாவளிக்கு ஒரு தீபாவளி பரிசாக நமது நிதியமைச்சர் அவர்களும் பாரத நரேந்திர மோடி அவர்களும் இதை வந்து மக்களுக்காக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதில் திரு விக்ரமராஜா அவர்கள் கூட எல்லா கடைகளிலும் ஜிஎஸ்டி 22ஆம் தேதிக்கு முன்னால் எவ்வளவு விலை, 22ஆம் தேதி பிறகு பின்னால் எவ்வளவு விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லா கடையிலும் போர்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது மக்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு, ஒரு வரப்பிரசாதம். இதுதான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வரவேற்கிறாங்க, தொழில் அமைப்புகள்லாம் வரவேற்கிறாங்க, எல்லா வியாபாரி சங்கங்களும் வரவேற்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அதை வரவேற்க மறுக்கிறாங்க. அதாவது வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மத்திய அரசு எது செஞ்சாலும் அவங்க வந்து அதை வரவேற்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இல்லை. அதுதான் அவருடைய முக்கியத்துவமாக இருக்கு. ஆனால் எல்லாரும் இருந்தால் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். மதிப்புக்குரிய திரு தினகரன் அவர்கள் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சராக சொல்கிறாரோ நாங்கள் பிரச்சாரம் பண்ண தயாருங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தால் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். திருமூர்த்தி அவர் என்ன சொல்றாருன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பாஜக இலக்கு கிடையாது, அண்ணாமலையோட வேகமான செயல்பாடுனால தான் அவரை வந்து பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க அப்படின்லாம் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுதான் உண்மையான நிலவரம், இலக்கு இல்லையா சட்டமன்ற தேர்தல்? இல்லை, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். 2029 பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வர வேண்டும். எங்களுடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கும் வர வேண்டும். சார், இப்போ டெல்லிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி போறாரு, அதை வந்து எதுக்கு ஆளுங்கட்சி தரப்புல இருக்க கூட்டணி கட்சியில் என்ன சொல்றாங்கன்னா, என்ன பிரச்சனைனாலும் டெல்லிக்கு போக வேண்டிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டுச்சு, ஆளுமையே இல்லாங்க அப்படின்னு ஒரு வெற்றிடம் வந்துருச்சு அப்படின்னு பேசுறாங்க. அதாவது திரு அமித்ஷா அவர்கள் சென்னையில் வந்து தான் எல்லாமே முடிவு பண்ணி பேசலாம். அப்போ அவங்க மட்டும் இங்கே வரலாம் அப்படின்னா கருத்து என்ன சொல்ல முடியும்? இப்போ இவங்க மட்டும் டெல்லிக்கு போகவே மாட்டாங்களா? மதிப்புக்குரிய சோனியா காந்தி அம்மையார் சந்திக்க டெல்லிக்கு போகவே மாட்டாங்களா? நான் என்ன சொல்றேன், செங்கோட்டையும் போறாரு, அப்புறம் யாரோ ஜெயலலிதா மகள்னு போய் அமித்ஷா பார்த்துட்டு வராங்க, இப்படி வரிசையா போறதுனால அவங்க விமர்சனம். அதிமுகவில் ஜனநாயகம் இருக்கு, அதனால எல்லாரும் போய் பார்க்குறாங்க. திமுகவில் ஜனநாயகம் கிடையாது. கலைஞருக்கு பிறகு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், மதிப்புக்குரிய ஸ்டாலினுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பிறகு திரு இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள். எங்க ஜனநாயகம் இருக்கு? ஜனநாயகம் இங்கே தான் இருக்கு, எங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க அண்ணா படத்துக்கு மேல வந்து பிரதமர் மோடியோட படத்தை போட்டு அண்ணாவுக்கு பிறந்தநாள் சர்ச்சையை பார்க்குறாங்க. அதான் இப்போதானே சொன்னேன். அதாவது இதெல்லாம் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒப்பந்த செவிலியர்கள் மட்டுமல்ல, துப்புரவு தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்வோன்னு சொன்னாங்க. பென்ஷன் பழைய ஸ்கீம் பென்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இதுவரைக்கும் செய்யலை. தமிழ்நாடு அரசாங்கம் சொன்னதை செய்வோம் சொல்வதை செய்வோம்னு சொன்னாங்க,
உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு பிள்ளைகளெல்லாம் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரிகளும் வேலை வாங்குறாங்க. எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. தலைமைச் செயலகத்தில் எல்லா அசோசியேஷனும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. 11/9/2025 மதிப்புக்குரிய சீஃப் செக்ரட்டரி அவர்கள் எல்லா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸுக்கும் ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. அந்த கடிதத்தில் யாரும் லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் லீவ் எடுக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது நிர்வாகமே இல்லைன்னு தானே அர்த்தம். பாஜக தில்லுமுல்லு பண்ணியிருந்தா தமிழ்நாட்டில் நாங்களே இப்போ ஆட்சிகள் எல்லாம் இருக்க வேண்டியிருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல்னாக்கி அதில் எவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிறத மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேணும். ஏன்னா ஒரு 5 வருஷத்தில் பாராளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல், சட்டமன்றத்திற்கு ஒரு தேர்தல், பிறகு இடைத்தேர்தல்கள், பிறகு உள்ளாட்சி தேர்தல்கள், எவ்வளவு அரசு பணம் செலவாகுது. அரசு பணம் செலவாகுங்கிறத குறைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். அவர் முன்னாடி அவருக்கு விஷயங்கள் அரசியலில் தெரிஞ்சிருந்தா தெரியும். ஒட்டுமொத்தமாக ஒரே தேர்தல் ஆல் இந்தியா ஃபுல்லாக நடந்த காலங்கள்லாம் உண்டு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூட அவருடைய நெஞ்சுக்கு நீதி பத்திரிகை எழுதியிருக்கார். நெஞ்சுக்கு நீதி இதில் சுயத்தை எழுதியிருக்கார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்கள படித்து பார்க்க சொல்லுங்க. விஷயங்களை தொடங்க தான் மட்டும் தொடர்ந்து தமிழக அரசு எந்த திட்டத்தையும் நடத்த